யூனிட் 5ல நம்ம என்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோன்னா கரிக்குலம் எவாலுவேஷன் அண்ட் சேஞ்ச். கரிக்குலமோட சேஞ்ச் என்ன, எவாலுவேட் எப்படி பண்ணுறது. ஒரு கரிக்குலம் டெவலப் பண்ணுறாங்க, அதாவது புதுசாக புக்ஸ் எல்லாம் மாறுதான், சிலபஸ் மாறுதான் அப்படின்னு நம்ம கேட்டோன்னே இதெல்லாம் எப்படி மாறுது, அப்போ அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதை செய்கிறதுக்கு ஒரு டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடி இருக்கிற யூனிட்ஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இங்கே கரிக்குலம் எவாலுவேட் பண்ணணும், எப்படி பண்ணுறது அப்படின்னா என்ன, அந்த டெஃபினேஷன்லாம் நம்ம இங்கே ஒன்று ஒன்றா பார்ப்போம். கான்செப்ட் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் கரிக்குலம் எவாலுவேஷன். கரிக்குலம் எவாலுவேஷனை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரிக்குலம் சேஞ்ச்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கான்செப்ட் ஆஃப் கரிக்குலம் எவாலுவேஷன் அப்படிங்கிறத யார் சொல்கிறா அப்படின்னா ஜேம்பி ப்ராட்ஃபீல்ட். அவரோட கூற்றுப்படி எவாலுவேஷன் ரெஃபர்ஸ் டு தி ஆக்ட் அண்ட் ஆர் ப்ராசஸ் ஆஃப் டிட்டர்மினிங் த worth ஆர் வேல்யூ ஆஃப் சம்திங், ஈவெண்ட் ஆர் பர்சன் by assigning symbols either verbal or numerical or both. ஸோ எவாலுவேஷன்னாவே எப்படி இருக்கும், ரேட்டிங் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறோம் இல்லையா, 3 ஸ்டார் 5 ஸ்டார் 1 ஸ்டார் கொடுக்குறோம். அதே மாதிரியே நம்ம ஒரு எவாலுவேட் பண்ணுறோம், ஒரு ஏதாவது ஒரு இதை இப்போ கரிக்குலம் எவாலுவேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதை எப்படி கொடுக்கலாம், ஒரு சிம்பிளாக கொடுக்கலாம், அதான் ஸ்டார்ஸ் சொன்னேன். இன்னொன்று வேர்பலாக கொடுக்கலாம், இது ஓகே இது நாட் ஓகே, இல்லை நம்பர்ஸில் கொடுக்கலாம். நீங்கள் ரேட்டிங் 10 வரைக்கும் கொடுங்க, 9 வரைக்கும் கொடுங்க, 10ன்னா எக்ஸ்ட்ரீம்லி குட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொடுக்குறாங்கல்ல. ஸோ இல்லை நம்பர்ஸும் கொடுங்க, இல்லை வேர்பலாகவும் கொடுங்க அப்படிங்கிறதே இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஏதாவது ஒரு இதை நம்ம வேல்யூ பண்ணி பார்க்கும்போது ஒரு பர்சனையோ ஒரு ஈவெண்ட்டையோ நீங்கள் வேல்யூ பண்ணணும் அப்படின்னாக்கா அதை எப்படி பண்ணலாம், எவாலுவேஷன் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு சிம்பிளாக வேர்பலாக இல்லை நியூமெரிக்கலாக இல்லை ரெண்டும் சேர்த்து நீங்கள் எவாலுவேட் பண்ணலாம் அப்படின்னு ஜேம்ஸ் பி ப்ராட்ஃபீல்ட் சொல்கிறாரு. அடுத்தது எவாலுவேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க, இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டீலிமிட்டிங், அப்டைனிங் அண்ட் ப்ரொவைடிங் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஜட்ஜிங் டெசிஷன் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னா ஸ்டஃபில் பீம் எட்.எல். அப்படி இவங்க என்ன சொல்கிறாங்க, அது ஒரு எவாலுவேஷன்றது ஒரு ப்ராசஸ் தான். இது எப்படி பண்ணியிருக்காங்க, இது என்ன பண்ணலாம், இதில் என்ன இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்கும்போது, இப்போ ஒரு க்ரைட்டீரியா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த க்ரைட்டீரியா வச்சு அவங்க ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, அந்த ஒரு முடிவு எடுத்துருவாங்க, ஓகே இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, இவங்க நல்லா இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான். ஸோ அது அந்த ஜட்ஜிங்கோடைய ஆல்டர்னேட்டிவ் தான் இந்த எவாலுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கரிக்குலம் எவாலுவேஷன் அப்படின்னா ரெஃபர்ஸ் டு தி ப்ராசஸ் ஆஃப் அசஸிங் த worth ஆர் வேல்யூ. எதை அசஸ் பண்ணுறீங்க, இந்த பேப்பரை அசஸ் பண்ணுறீங்க, வெதர் இந்த ஸ்டூடெண்ட் வந்து ரைட்டாக எழுதியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது. அதே மாதிரியே இங்கே என்ன சொல்கிறாங்க, அது ஒரு அசஸிங்கோட ப்ராசஸ் தான், இப்படி தான் பண்ணியிருக்காங்க, இது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு அசஸ் பண்ணுறாங்க. அது worth ஆர் வேல்யூ ஆஃப் சம் ஆஸ்பெக்ட் ஆர் த ஹோல் ஆஃப் கரிக்குலம். ஒரு பார்ட் ஒரு கொஞ்சமாக இருக்கலாம், இல்லைன்னா மொத்த கரிக்குலமையுமே அவங்க வேல்யூ பண்ணி பார்க்கலாம். த வேல்யூ த டேர்ம் கரிக்குலம் இஸ் டிஃபைன்ட். The objectives of curriculum evaluation may include finding the effectiveness of the curriculum design developed. இது எவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக இருக்குது இந்த கரிக்குலம்ன்றது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ நீங்கள் டெவலப் பண்ணால் மட்டும் போதாது, நீங்கள் டிசைன் பண்ணால் மட்டும் போதாது, இதை போய் நல்லா எஃபெக்டிவாக சேர்ந்துச்சா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். லேர்னிங் என்விரான்மெண்டட் ப்ரொவைடட் இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ராசஸ் எப்படி இருக்குது, ஒரு லேர்னிங் என்விரான்மெண்ட் கரெக்டாக இருக்கா, இதை பற்றி புரிஞ்சுக்க முடியுமா, அதோட டெக்ஸ்ட் புக்ஸ் எப்படி இருக்குது, இல்லை ரிசோர்ஸஸ் அதுக்கு தகுந்த ரிசோர்ஸஸ், ஒரு டெஸ்ட் டியூபோ ஒரு பயாலஜி அப்படின்னா டெஸ்ட் டியூப் வேணும், அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ் அதுக்கு தகுந்த கைடு டெக்ஸ்ட் புக்ஸ் இதெல்லாமே இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். யூஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் இம்பேக்டிங் எஜுகேஷன். ஸோ இது எல்லாமே எஃபெக்டிவாக ஒரு கரிக்குலமை டெவலப் பண்ணும்போது இருக்குதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறது தான் இது. ஓகே, ஸோ இதெல்லாம் நமக்கு முக்கியம். ஒரு கரிக்குலம் டெவலப் பண்ணும்போது நம்ம இதெல்லாம் பார்க்கணும். தஸ் we can say CE is the curriculum evaluation. CE அப்படின்னா is a process attempting to assess the value of effectiveness of any aspect of the curriculum adapted and implemented. நீங்கள் எந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் எந்த ஒரு கரிக்குலமையோ நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ இல்லை அதை அடாப்ட் பண்ணுறீங்களோ அதை எப்படி இருக்குது, நல்லா எஃபெக்டிவாக இருக்கா, அதோட வேல்யூ என்ன, அதை அசஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ
இதை சம் அப் பண்ணுறாங்க, அதாவது ஷார்ட்டாக சொல்கிறாங்க. இதை எழுதணும்னு அவசியம் இல்லை, அப்படியே உங்களுக்கு நிறையா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எழுதலாம். அப்போ கரிக்குலம் எவாலுவேஷனா என்ன, சிம்பிளாக இல்லை இதை மட்டும் நீங்கள் எழுதினா கூட போதும், இதை நீங்கள் புரிஞ்சுட்டு எழுதினா கூட போதும். மொத்தத்தில் என்ன சொல்ல வராங்க, கரிக்குலம் எவாலுவேஷன்றது ஒரு ப்ராசஸ்ஸு. அதில் வந்து நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணுவோம். அந்த டேட்டா இந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்தந்த டாபிக்ஸு அப்படிங்கிற டேட்டாவை கலெக்ட் பண்ணுவோம், அதை அனலைஸ் பண்ணுவோம். இது ஓகேவா இந்த ஏஜ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இன் ஆர்டர் டு மேக் டெசிஷன்ஸ் அபவுட் தி கரிக்குலம் இன் கொஸ்டின். ஸோ இந்த கரிக்குலம் நம்ம வந்து டெசிஷன் எடுக்கிறோம், வெதர் த கரிக்குலம் ஓகேவா நாட் ஓகேவா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே வரும். அப்போ தட் இஸ் டு ஃபைண்ட் அவுட் வெதர் த எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ் கண்டென்ட் மேட்டர் ஆக்டிவிட்டீஸ். இந்த எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ் அதாவது கண்டென்ட் மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டாபிக் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர். பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர்ன்றது டாப்பிக்கு. அந்த டாப்பிக்கு தகுந்த மாதிரி நமக்கு கண்டென்ட் இருக்கா அப்படிங்கிறத ரொம்ப பார்க்கணும் இல்லையா. அந்த கண்டென்ட் வந்து ஜஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர்னோடனே கீபோர்ட் மானிட்டர் அப்படின்னு சொல்லாமல் இதில் இன்புட் டிவைஸ்ன்னு இருக்குது, அவுட்புட் டிவைஸ்ன்னு இருக்குது. அப்போ அதை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸு அப்படிங்கிற அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப நமக்கு முக்கியம் அப்படிங்கிறாங்க. அதோட ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறீங்களா, லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ், அந்த கற்றலுடைய அனுபவங்கள் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம டெவலப் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணணும் டு ப்ரொடியூஸ் டிசையர்ட் ரிசல்ட்ஸ். அது கண்டிப்பாக இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸை அவங்களால கிளாஸிஃபை பண்ணி சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்ஸை அது கொடுக்கணும். ஒரு டாப்பிக்கு அந்த கண்டென்ட் மேட்டர் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நம்ம கொடுக்கணும். அது ப்ராஜெக்டாக இருக்கலாம், கீபோர்ட் செஞ்சு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, சில ஸ்கூல்ஸில் வரைஞ்சி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்டிவிட்டீஸு அதே மாதிரி கற்றலுடைய அனுபவங்கள், கீஸ் எல்லாம் எந்த ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கொடுக்குற அந்த டெவலப்மெண்ட் அதுக்கு முக்கியம். அதே மாதிரி ஒழுங்குபடுத்துதல், இது எல்லாத்தையும் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோமா, அந்த ரிசல்ட் நமக்கு கிடச்சிச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது தான். அந்த ஹவு த கரிக்குலம் ஆஃபரிங்ஸ் டு பி பெஸ்ட் இம்ப்ரூவ், இன்னும் எப்படி நம்மளால் இந்த கரிக்குலமை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கில் சம் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் கரிக்குலம் எவாலுவேஷன். மீனிங் அண்ட் டெஃபினிஷனுக்கே இப்போ தான் வராங்க அந்த டாபிக். வித்தின் த கான்செப்ட் ஆஃப் curriculum development, curriculum evaluation may be defined as the determination of the worth or merit of whole curriculum or part of it. கரிக்குலம் டெவலப்மெண்ட்டோட இருக்குள்ளே இருக்கிற கான்செப்டில் கரிக்குலம் எவாலுவேஷன் அப்படின்னா இது வேர்தா இல்லையா அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறது. இதோடைய மெரிட் என்ன, அட்வான்டேஜஸ் ஆஃப் த ஹோல் கரிக்குலம், இந்த ஹோல் கரிக்குலமுடைய அட்வான்டேஜ் என்ன, இல்லை ஒரு பார்ட் ஆஃப் த கரிக்குலமுடைய அட்வான்டேஜ் என்ன, மெரிட் என்ன, இதனால் இவங்க என்ன பயனடைய போகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறது. இட் இன்க்ளூட்ஸ் கேதரிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் யூஸ் இன் ஜட்ஜிங் the worth of the curriculum program or curriculum materials. இதோட எதெல்லாம் கூட இன்க்ளூட் ஆகிருக்கு, கரிக்குலம் ப்ரோக்ராம் என்ன, கரிக்குலம் மெட்டீரியல்ஸு, இது எல்லாத்தையும் நம்ம ஜட்ஜ் பண்ணுறதும் அடங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க. ப்ரோக்ராம்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட், பட் த எவாலுவேஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வில் டிஃபர் இன் மீன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஃப்ரம் த எவாலுவேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ். ப்ரோக்ராம்ஸும் மெட்டீரியல்ஸும் க்ளோஸ்லி ரிலேட்டட் தான், ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது தான். ஆனால் இந்த எவாலுவேஷனுடைய இது வந்து மெத்தட் வந்து ரெண்டுத்துக்கும் மாறும். மெட்டீரியல்ஸ்க்கும் ப்ராடக்ட்ஸ்க்கும் ப்ரோக்ராம்ஸ்க்கும் தனித்தனியாக மாறும் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. இது யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்தன் அண்ட் சாண்டர்ஸ் 1973 சொல்லியிருக்காங்க. ப்ரோக்ராம்ஸ் ஆர் கன்சிடர்ட் சினானிமஸ் வித் கரிக்குலா. தே ஃபோக்கஸ் மோர் ஆன் ஃபார்மல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன். இப்போ இந்த ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா, ப்ரோக்ராம்ஸு இன்னொன்று மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த ப்ரோக்ராம்ஸ்னால் என்ன அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராம்ஸ்னால் இது வந்து அதோட கரிக்குலாவோட மீனிங் அப்படின்னு சொல்கிறாங்க, சினானிமஸ். இது எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்குன்னா ஃபார்மலான ஆஸ்பெக்ட்ஸு, கல்வியில் இருக்கிற ஒரு ஃபார்மல் ஆன தேவைகளை அதை பார்க்கும் அப்படிங்கிறது. அண்ட் டிப்பிக்கலி ஆன் அ ஸ்பெசிஃபிக் கோர்ஸ், இல்லை அப்படின்னா
ஒரு ஸ்பெசிஃபிக் கோர்ஸை பற்றின ஒரு இதாக இருக்கும் அப்படின்றது தான். இல்லைன்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் ஏரியா, ஓகே எப்படி நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க டீச்சர்ஸு அப்படிங்கிற அந்த ஏரியாவை பொறுத்து இருக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்தது மெட்டீரியல்ஸுன்னா என்ன, ப்ரோக்ராம்ஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு. மெட்டீரியல்ஸ் இல்லைனா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா அது எது சம்மந்தப்பட்டது இருக்கும். ஏற்கனவே நான் சொன்னேன் டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கும் அப்படின்றதெல்லாம். இன்ஸ்ட்ரக்ஷனல் ஐட்டம்ஸை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கும், அதோட மாடியூல்ஸ் இருக்கும், ரிசோர்ஸஸ் இருக்கும், மெட்டீரியல்ஸு, ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ், மல்டிமீடியா பேக்கேஜஸ், லெபார்ட்டரி கிட்ஸ் அண்ட் மேனுவல்ஸ். நீங்களே வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவீங்க இல்லையா டீச்சிங் ப்ராக்டிஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ரிசோர்ஸஸை சொல்கிறது தான் வந்து மெட்டீரியல்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸு. ஆனால் ப்ரோக்ராம்ன்றது அப்படி கிடையாது. அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனல் ஏரியாவாக இருக்கலாம், இல்லை ஸ்பெசிஃபிக் கோர்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து அது எஜுகேஷனுடைய ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கும். அது ஃபார்மலாக கொண்டு போகிறது. Whether it is program evaluation or product evaluation, it should be carefully planned and systematically conducted. இது வந்து ப்ரோக்ராம் எவாலுவேஷனாக இருக்கலாம், இல்லை ப்ராடக்ட் எவாலுவேஷனாக இருக்கலாம், அதாவது மெட்டீரியல் எவாலுவேஷனாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் அதை நம்ம கவனத்தோடு பிளான் பண்ணணும், அதுக்கப்புறம் திட்டமிடணும், அதுக்கப்புறம் சிஸ்டமேட்டிக்கலாக அதை கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை எவாலுவேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து சோர்ஸஸ் ஆஃப் கரிக்குலம் எவாலுவேஷன். சோர்ஸஸ் இது வரைக்கும் வந்து நம்ம பார்த்தது மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் கரிக்குலம் எவாலுவேஷன். இப்போ சோர்ஸஸ் எதெல்லாம் சோர்ஸஸ்ஸு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் லாஸ்ட் யூனிட்லேயே. ஸ்டூடெண்ட்டுன்றவங்க ஒரு முக்கிய பங்காளர், அதே மாதிரி டீச்சர்ஸும் இருக்காங்க, அதே மாதிரி பியர் குரூப்ஸும். ஸோ ஃபார் கரிக்குலம் எவாலுவேஷன் தி எவாலுவேட்டர் கேன் கலெக்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒரு கரிக்குலம் எவாலுவேட் பண்ணுறாங்க அப்படின்றவங்க யார்கிட்டேருந்தும் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், டீச்சர்ஸாக இருக்கலாம், இல்லை பியர் குரூப்ஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ அவங்கள்ட்டேருந்து அவங்க இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ப்ரொஃபஷனல் எவாலுவேட்டர்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க இல்லையா. இது ஏற்கனவே எவாலுவேட் பண்ணி அவங்களுக்கு கை தேர்ந்தவங்களாக இருப்பாங்க, அதே மாதிரி சப்ஜெக்டில் கை தேர்ந்தவங்களாக இருப்பாங்க, அவங்களையும் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். மொத்தம் 4 பேர் இங்கே இருக்காங்க. Okay, among the 4 dimensions of curriculum evaluation that is via context, input, process, product. ஸோ இந்த 4 டைமென்ஷன்ஸில் எவாலுவேஷன், ப்ராடக்ட் எவாலுவேஷன், ப்ராசஸ்ஸு, அதுக்கப்புறம் இன்புட்டு, கான்டெக்ஸ்ட், இது எல்லாத்துலேயும் இருக்கிறதுல ஃபார் த கான்டெக்ஸ்ட் எவாலுவேஷன் விச் இன்வால்வ் செலெக்ஷன் ஆஃப் கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ கான்டெக்ஸ்ட் எவாலுவேஷன்றது எதை இன்வால்வ் பண்ணுது அப்படின்னா நம்மளோட நோக்கம் என்ன, அதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறது. ஆஃப் தி கரிக்குலம் அண்ட் த சோர்ஸஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆர் இதுக்கு என்ன சோர்ஸஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது சப்ஜெக்ட் மேட்டர், அதாவது கண்டென்ட்டு, இன்னொன்று சமுதாயம், சொசைட்டி, அதுக்கப்புறம் லேர்னர்ஸ் அண்ட் தேர் நீட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, கற்றுக்கோங்கிறவங்க அவங்களுடைய தேவைகளையும் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டையும் ஆர்வத்தையும் அடக்கியது. அடுத்தது இன்புட் எவாலுவேஷன்னும் போது ப்ராசஸ் எவாலுவேஷன் இல்லைனா ப்ராடக்ட் எவாலுவேஷன்னு சொல்லுவாங்க. ஃபார் த இன்புட் எவாலுவேஷன் விச் எக்ஸாமின்ஸ் ஹியூமன் அண்ட் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் அவைலபிள். இன்புட் எவாலுவேஷன்னும் போது எதை அவங்க வந்து எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்கன்னா மனுஷங்க, அதே மாதிரி மெட்டீரியல்ஸையும் 2 சோர்ஸஸையும் அவங்க வந்து பார்ப்பாங்க. டேட்டா கேன் பி கேதர்ட் பை பியர் குரூப் ஆர் டீச்சர்ஸ். ஓகே, டேட்டான்றது யார்கிட்டேருந்து அவங்க கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா டீச்சர்ஸோட பியர் குரூப் கிட்டேருந்து அவங்க வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி கான்சென்சஸ். அடுத்தது சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸோட ஜட்ஜ்மெண்ட்டு, எக்ஸாமினேஷன் ஆஃப் த கரிக்குலம் பை ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட்ஸ், பைலட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் டு அசஸ் த வேல்யூ அண்ட் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த மெட்டீரியல் ரிசோர்ஸஸ். ஸோ நமக்கு சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குது, ஓகே இது கரெக்டு, இது நல்லா இருக்குது, இந்த டெக்ஸ்ட் புக் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது ஓகே அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் ஒவ்வொரு கண்டென்ட்டையும் பார்ப்பாங்க. இது ஈஸியாக இருக்குது, இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் ஆஃப் த கரிக்குலம், எப்படி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது, ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்டையும் அவங்க இது பண்ணுவாங்க. அதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் நடக்குதா டு அசஸ் த வேல்யூ அசஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த மெட்டீரியல் ரிசோர்ஸஸ், இது எஃபெக்டிவாக இருக்குதா அந்த மெட்டீரியல் ரிசோர்ஸஸ்லாம், இதையும் கூட பார்ப்பாங்க. எஃபிஷியன்சி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ், தட் இஸ் ஹியூமன் ரிசோர்ஸஸ்ன்னும் போது யார், நம்ம டீச்சர்ஸ் தான்.
இதில் முக்கியமான ப்ளே பண்ணுறது. டீச்சர்ஸ் குட் பி அசஸ்ட் பை சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் த்ரூ அ ரேட்டிங் ஸ்கேல். டீச்சர்ஸையும் நம்ம வந்து அசஸ் பண்ணலாம் ரேட்டிங் ஸ்கேல் மூலியமாக. ஓகே, ஸ்டார்ஸ் இத்தனை ஸ்டார்ஸ்ன்னு கொடுத்து நீங்கள் ரேட் பண்ணலாம். இப்போ ப்ராசஸ் எவாலுவேஷன்னா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ப்ராசஸ் எவாலுவேஷன்னும் போது நமக்கு ஃபார் தி ப்ராசஸ் எவாலுவேஷன் ஆஃப் த கரிக்குலம் which attempts to determine what effect the curriculum has on students is closely associated with instructional methods and activities. Methods of assessing students' proficiency in learning and support services offered to facilitate student learning. என்ன மாதிரியான ஒரு எஃபெக்டை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இந்த கரிக்குலம் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த ப்ராசஸ் எவாலுவேஷன். அதே மாதிரி எதை வந்து அசோசியேட் பண்ணிகிட்ருக்குன்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸும் ஆக்டிவிட்டீஸும். எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க, ஒரு சார்ட் யூஸ் பண்ணி கற்றுக் கொடுக்குறாங்களா ஆன்லைன்லையா, இதுக்கு என்ன ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறாங்க, அதையும் இது உள்ளடக்கியதாக இருக்குது. மெத்தட்ஸ் ஆஃப் அசஸிங் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபிஷியன்சி இன் லேர்னிங்கில் அவங்களோட எப்படி அசஸ் பண்ணுறாங்க. ஓரலாக கொஸ்டின் கேட்குறாங்களா, இல்லை வந்து குரூப்பாக கொஸ்டின் கேட்குறாங்களா, இண்டிவிஜுவல் கொஸ்டின் கேட்குறாங்களா, இதுக்கு என்ன சப்போர்ட் சர்வீசஸ் நமக்கு ஆஃபர் பண்ணணும். டு ஃபெசிலிட்டேட் ஸ்டூடெண்ட்டோட லேர்னிங்கை எப்படி ஃபெசிலிட்டேட் பண்ணுறது. டேட்டா ஃபார் ப்ராசஸ் எவாலுவேஷன் மே பி கேதர்ட் த்ரூ டீச்சிங் பிஹேவியர் மெஷர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ரேட்டிங் ஸ்கேல்ஸ். Standardized learning achievement test, teacher constructed performance, etc. ஸோ ஒரு ப்ராசஸ் எவாலுவேஷனுக்கு தேவையான டேட்டாவை நீங்கள் யார்கிட்டேருந்து எப்படி கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டீச்சரோட பிஹேவியர் மெஷர்ஸ் அதை எப்படி நீங்கள் மெஷர் பண்ணலாம், ஒரு ரேட்டிங் ஸ்கேல்ஸில் மெஷர் பண்ணுவீங்க, அதுவும் தேவை. ஸ்டாண்டர்டைஸ் லேர்னிங் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குதா, அதாவது டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறதுல ஓகே இவங்க வந்து இதில் 10 மார்க் வாங்கினாங்கன்னா இதுலேயும் 10 மார்க் வாங்குறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி டீச்சர்ஸை வந்து வளர்க்குறதுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டு எப்படி பண்ணாங்க, என்ன மாதிரி அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். இது மாதிரி பல இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராடக்ட் எவாலுவேஷன் போது நம்ம மெட்டீரியல் எவாலுவேட் பண்ணணும்னு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். இந்த ப்ராடக்ட் எவாலுவேஷன் ஆஃப் கரிக்குலம் த ஃபோக்கல் பாயிண்ட் இன் டிட்டர்மினிங் த குவாலிட்டி ஆஃப் கரிக்குலம் இஸ் ஃபார்மர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபார்மர் ஸ்டூடெண்ட்ஸோடைய குவாலிட்டி தரம் எப்படி இருக்குது, இவங்க எந்த மாதிரி அவங்க டெவலப் பண்ணி அவங்கள போயிருக்காங்க அப்படிங்கிறது. இதில் ஃபீல்டில் போய் சர்வே எடுக்கிறது. ஃபீல்ட் சர்வேஸ் ஆர் யூஸ்டு டு டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஜாயின்ட் ஹையர் எஜுகேஷன். இப்போது இந்த 11th 12th இந்த ஸ்டூடெண்ட்ஸு எப்படி மார்க் வாங்கியிருக்காங்க, என்ன மாதிரி ஹையர் எஜுகேஷனில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்க இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணியிருக்காங்க, இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெடிக்கல் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அப்போ அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து சக்சீட் ஆகுது. அண்ட் ஹூ ஹாவ் சக்சீடட் இன் கெட்டிங் ப்ரொஃபஷ்னல் ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் எம்ப்ளாய்டு. இதே மாதிரி நீங்கள் படித்தா மட்டும் போதாது, அவங்க எந்த மாதிரியான வேலைகளில் இருக்காங்க. இப்போ அப்துல் கலாமை பார்ப்பாங்க. அப்துல் கலாம் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. அப்போ எங்கே படித்தாங்கன்னு பார்ப்பாங்க. ட்ரிச்சி ஜோசப் காலேஜில் அவங்க காலேஜ் படிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்கூலிங் எங்கே படிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அப்போ அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொடுக்குறதான். டேட்டா ஆர் கேதர்ட் ஃப்ரம் சோர்சஸ் லைக் எம்ப்ளாயர்ஸ், இன்கம், ஒர்க்கர்ஸ் த்ரூ ஸ்கில் சர்வே. ஸோ டேட்டான்றது யார்கிட்ட இருந்தெல்லாம் வேலை செய்கிறவங்கள்ட்ட, வேலை செஞ்ச அலுமினிஸ்ன்னு சொல்லி இப்போ போடுறாங்களா, அலுமினி மீட்டிங்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட, அது மாதிரி வேறு ஏதாவது வேலை செய்கிறவங்கள இவங்கள்ட்ட எல்லாம் திறமையாக இருக்காங்க அப்படிங்கிறவங்க எப்படிலாம். Thus students, teachers, peers, groups, professional evaluators and subject experts constitute the major sources for data gathering. ஓகே, ஸோ டேட்டா கேதரிங் தான் இந்த ப்ராடக்ட் எவாலுவேஷன். இதில் யார்கிட்டேருந்து நம்ம டேட்டா கேதர் பண்ணலான்றது தான், இதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, டீச்சர்ஸ் கிட்ட, பியர் குரூப்ஸ் கிட்ட, அதே மாதிரி ப்ரொஃபஷனல் எவாலுவேட்டர்ஸ் கிட்ட, சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட, இவங்களாம் தான் மேஜர் சோர்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது டைமென்ஷன்ஸ் ஆஃப் கரிக்குலம் எவாலுவேஷன் இல்லைனா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கரிக்குலம் எவாலுவேஷன் ரெண்டுமே. டைமென்ஷன்ஸ்னால் நம்ம சொல்லுவோம் 3 dimensions 3D அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் இங்கே கரிக்குலம் எவாலுவேஷனுக்கு நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. ஸ்டாஃபில் பீம் அப்படிங்கிறவங்களுடைய வியூ படி என்னென்னா, கரிக்குலம் எவாலுவேஷன்றது ஆஸ் த ப்ராசஸ் ஆஃப் delineating, obtaining and providing useful information for judging decision alternatives.
அந்த டீலினேட்டிங் அப்படின்னும்போது அது வரையறுக்கிறது அப்படின்றது அர்த்தம். இதோட ப்ராசஸில் தான் கரிக்குலம் எவாலுவேஷன் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அப்டைனிங் அண்ட் ப்ரொவைடிங் நமக்கு தெரியும் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். இது எதுக்கு? டு ஜட்ஜ் டெசிஷன் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ இந்த டெசிஷன்ஸ் கரெக்டாக இந்த டெசிஷன்ஸ் இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்த்து அப்டைன் பண்ணி என்ன யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோ அதை நம்ம கொடுத்து வரையறுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே இதோட ப்ராசஸ். தீஸ் ப்ராசஸஸ் are performed for 4 dimensions of evaluation. These evaluations dimensions can be listed. இதில் வந்து 4 dimensions, இதில் 4 dimensions இருக்கான். 3D இல்லை 4D. ஓகே, ஸோ 4 dimensions என்னென்னு பார்த்தீங்கன்னா planning decisions, context evaluation, structuring decisions, input evaluation, implementing decisions, process evaluation, recycling decisions to judge and react to அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராம் அட்டைன்மெண்ட்ஸ், ப்ராடக்ட் எவாலுவேஷன். ஸோ இந்த 4 டைமென்ஷன்ஸும் தான் இதில் வருது. அதாவது கரிக்குலம் இது நீங்கள் எழுதுனாவே போதும். எவாலுவேஷன் ஆஃப் கரிக்குலம் அப்படிங்கும்போது ப்ராடக்ட், ப்ராசஸ், அதுக்கப்புறம் கான்டெக்ஸ்ட் அண்ட் இன்புட், இந்த 4ம் இருக்கணும் அப்படிங்கிறது தான். இதில் ஃபஸ்ட்டு கான்டெக்ஸ்ட் எவாலுவேஷன் இங்கே கொண்டு வராங்க. கான்டெக்ஸ்ட் எப்படி நீங்கள் எவாலுவேட் பண்ணுவீங்க? இட் டீல்ஸ் வித் த டெசிஷன்ஸ் ஆன் ஆஃபரிங் அ கோர்ஸ் ஆர் அ பர்டிகுலர் கரிக்குலம் அண்ட் இஃப் இட் ஆஃபர்ட் the parameters for selecting goals and objectives. இது எதை டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறீங்கன்னா அந்த கோர்ஸோட டெசிஷன் என்ன அதில் வந்து அதை டீல் பண்ணுது. அப்போ இல்லை அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கரிக்குலம் என்ன அதை டீல் பண்ணுறது தான் கான்டெக்ஸ்ட் எவாலுவேஷன். அதுக்கு செலக்டிவான அந்த கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸுங்கிறது இருக்கும் இல்லையா, இதோட நோக்கங்கள் அப்புறம் குறிப்புகள் எல்லாமே இருக்கும். So, in attempting to develop a curriculum for the B.Ed degree course, the following questions are raised. The answers of which form the basis for structuring the curriculum content. இப்போ B.Ed ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, கரிக்குலம் டெவலப் பண்ணணுன்னா B.Ed டிகிரி அந்த கோர்ஸுக்கு அப்படி அந்தக்கே எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ஏன்னா இங்கே சொல்கிறாங்க இல்லையா, கோர்ஸை ஆஃபர் பண்ணுற கோர்ஸை பொறுத்து தான் அதோட கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும், அதோட கேள்விகள், அதுக்குரிய பதில்கள். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரிக்குலம் கண்டென்ட்டை ஸ்ட்ரக்சர் பண்ணலாம், ஒருங்கிணைக்கலாம் அப்படின்றது தான். அடுத்தது, வாட் இஸ் த நீட் ஃபார் ப்ரொவைடிங் திஸ் கோர்ஸ்? எதுக்காக இந்த கோர்ஸை நீங்கள் B.Edன்ற கோர்ஸை நீங்கள் எதுக்காக படிக்கிறீங்க? டு டீச் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவு டு டீச் ஸ்டூடெண்ட்ஸுன்றதுக்காக தான். ஆர் டெவலப்பிங் அ கரிக்குலம் ஃபார் த சேம், இல்லை ஒரே இதுக்கு நீங்கள் கரிக்குலமாக டெவலப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஹூ ஆர் த டார்கெட் குரூப்ஸ்? நீ இந்த B.Ed கோர்ஸுக்கு யார் டார்கெட் குரூப்ஸு? தோஸ் ஹூ ஆர் கோயிங் டு பிகம் அ டீச்சர், அவங்க தான் டார்கெட் குரூப்ஸு. இதனால் பயனடைய போகிறவங்க யார்? இந்த கரிக்குலமில் என்ன பயன் இருக்குது, இதனால் அந்த டீச்சர்ஸ்க்கு என்ன பயன் இருக்குது? வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் தட் ஷுட் ஃபைண்ட் பிளேஸ் இந்த கரிக்குலம்? இதில் B.Ed கோர்ஸில் என்னென்ன டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. முன்னாடி டிசிப்ளின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின்ஸு. அதை மாற்றிட்டு சைல்டோட ப்ரொடெக்ஷன்றதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை மாதிரி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம கரிக்குலமில் கொடுத்துருக்கோமா, பயனுள்ளதா அப்படின்றது. வாட் ஆர் த கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் திஸ் கரிக்குலம்? இதோட நோக்கங்கள் என்ன, குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கரிக்குலமோடது. எக்ஸாம்பிள், B.Ed course is meant for the preparation of graduate teachers to serve in high and higher secondary schools. Teacher trainees have to specialize at least in 2 school subjects. ஸோ டீச்சர்ஸ் B.Ed கோர்ஸுங்கிறது எதுக்காக? ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுற டீச்சர்ஸை, அவங்க வந்து UG கிராஜுவேட் படிச்சிருப்பாங்க, அவங்க அந்த டீச்சர்ஸு. அது மாதிரி டீச்சர் ட்ரெயினிஸ் ஹேவ் டு ஸ்பெஷலைஸ் அட்லீஸ்ட் 2 ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸாவது அவங்க ஸ்பெஷலைஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க டீச்சர் ட்ரைனிங்காக இருக்கும்போது. Thus, context evaluation deals with the background of a particular course. கான்டெக்ஸ்ட் எவாலுவேஷன்றது எதை டீல் பண்ணுது அப்படின்னா, பேக்ரவுண்ட் கோர்ஸு இல்லை ப்ரோக்ராம் கரிக்குலம் அந்த ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் இன் த செலெக்ஷன் ஆஃப் இட்ஸ் கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். இதே தான் திருப்பி வருது பாருங்களேன். இந்த எவாலுவேஷன்னு சொல்லும் போதே ஒன்று கோர்ஸு, இல்லைனா கரிக்குலம், ப்ரோக்ராம் கரிக்குலம், இல்லைனா கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இந்த வார்த்தைகளே தான் அவங்க திரும்பி பயன்படுத்துகிறாங்க.
Input evaluation அப்படின்னும்போது this relates to decisions on what resources and strategies will be used to achieve curriculum goals and objectives. அப்போ இன்புட் எவாலுவேஷன்றது ஒன்றும் இல்லை, என்ன ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, ரிசோர்ஸஸ்ன்னும் போது சார்ட்ஸா, டெக்ஸ்ட் புக்ஸா அண்ட் ஸோ ஆன் இல்லையா. அதே மாதிரி என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் கரிக்குலம் கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் இவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறது மாதிரி நம்ம டீச் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கொடுக்கணும். வாட் கரிக்குலம் மெட்டீரியல்ஸ், என்ன கரிக்குலம் மெட்டீரியல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அது டெக்ஸ்ட் புக்ஸாக இருக்கலாம், ஓகே, கைடாக இருக்கலாம், கோனார் உரையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அது மாதிரி ரெஃபரன்ஸ் புக்ஸாக இருக்கலாம். அதுக்கப்புறம் செல்ஃப் லேர்னிங் பேக்கேஜஸ், லேர்னிங் எய்ட்ஸ், ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங்ஸ் எக்ஸெட்ரா மைட் பி மோஸ்ட் யூஸ்ஃபுல் இன் அ பர்டிகுலர் எஜுகேஷனல் செட்டிங். ஸோ என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணால் இவங்களுக்கு சூப்பராக வந்து செட் ஆகும், ஈஸியாக புரியும் அப்படிங்கிறத பார்க்கணும். வாட் மெட்டீரியல்ஸ் ஆர் மோஸ்ட் அக்செப்டபிள் டு டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், எந்த மெட்டீரியல்ஸ் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கிறது ரொம்ப முக்கியமாக அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும், அதை நம்ம கொண்டு வரணும். ஹவு மைட் இண்டிவிஜுவலைஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பி பெஸ்ட் இம்ப்ளிமெண்டட். தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்குமே அது புரிகிற மாதிரி எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வாட் ஆர் த ரிலேட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கரிக்குலம் மெட்டீரியல்ஸ் ஆன் ஸ்டூடெண்ட் அச்சீவ்மெண்ட். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் அச்சீவ்மெண்ட்டுக்கு தேவையான எஃபெக்டிவான அதுக்கு ரிலேட்டடான ஒரு மெட்டீரியல்ஸை நம்ம எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இன்புட் எவாலுவேஷன் ஆஃப் கரிக்குலம் எக்ஸாம்பிள்ஸ் த ஹியூமன் அண்ட் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ். இன்புட் எவாலுவேஷன் ஹியூமனையும் பார்க்கும், அதே மாதிரி மெட்டீரியல்ஸையும் பார்க்கும். ஏற்கனவே நம்ம சொன்னோம் ஹியூமன் எவாலுவேஷன் போது எதெல்லாம் வருது, டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க இல்லையா. ஸோ அது மாதிரி அதே போல் ரிசோர்ஸஸ்ன்றது என்னது, மெட்டீரியல் ரிசோர்ஸஸ்ன்ற போது நம்மளோட டீச்சிங் எய்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்கிறது தான். நம்ம டீச்சிங் ப்ராக்டிஸ் போகும்போதே இந்த டீச்சிங் எய்ட்ஸோடு தான் நம்ம போகிறோம். அது இல்லாமல் இந்த மாதிரி ப்ரொஜெக்டர், அந்த ஆடியோ வீடியோ விஷுவலு இதெல்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குது, எவ்வளோ ரிலவெண்ட்டாக இருக்குது, இதுக்கும் சம்மந்தப்பட்டதாக இருக்குது, யூட்டிலிட்டி எவ்வளோ இருக்குது, எக்கனாமி இதுக்கு இவ்வளோ நம்ம காசு போட்டு ப்ரொஜெக்டர்லாம் வாங்கி போட முடியுமா, அண்ட் ரெக்கமெண்ட்ஸ் த சொல்யூஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ப்ரொசீஜரல் டிசைன்ஸ். அதே மாதிரி இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம், இதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம், ஏதாவது ப்ரொசீஜரல் டிசைன்ஸ் தேவையா, இதெல்லாம் கூட நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். இதுதான் இன்புட் எவாலுவேஷன் வந்து கரிக்குலம்க்கு வந்து எக்ஸாமின் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கான்டெக்ஸ்ட் அண்ட் இன்புட் எவாலுவேஷன். இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது தான். இதில் 2 ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டுன்னு இருக்குது. ஒன்று பிளானிங் அண்ட் இன்னொன்று செலெக்ஷன் அப்படிங்கிறது, அண்ட் ஸ்ட்ரக்சரிங் த கரிக்குலம் கண்டென்ட் டிசைனிங் அப்படின்றது. அடுத்தது ப்ராசஸ் எவாலுவேஷன். ப்ராசஸ் எவாலுவேஷன் போது திஸ் ஃபோக்கஸ் ஆன் டிட்டர்மினிங் வாட் எஃபெக்ட் த கரிக்குலம் ஹேஸ் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இந்த ப்ராசஸ் ஆகிடுச்சு, இந்த கரிக்குலம் கொண்டு போயிட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, இதுலேருந்து என்ன எஃபெக்ட் நமக்கு கிடைக்கிது, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரி அதை ஃபீல் பண்ணுறாங்க, எப்படி அதை அப்சர்வ் பண்ணுறாங்க, எப்படி படிக்கிறாங்க, என்ன கற்றுக்குறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். கரிக்குலம் கொஸ்டின்ஸ் தட் குட் பி அசோசியேட்டட் வித் ப்ராசஸ் எவாலுவேஷன் இன்க்ளூட். ஸோ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுக்கு கேட்கலாம் அப்படிங்கிறது தான். ஹவு வெல் ஆர் லேர்னர்ஸ் பர்ஃபார்மிங், எப்படி என்ன மாதிரி ரொம்ப நல்லா வந்து லேர்னர்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது இருக்குது. வாட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் அண்ட் சப்போர்ட் பர்சனல். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனலோ ஒரு சப்போர்ட்டோ நம்ம கொடுக்குறோன்னா அதோடைய தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். வாட் ஆர் த காஸ்ட் அசோசியேட், ஏன்னா மெட்டீரியல் நம்ம வந்து இது பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஒரு கரிக்குலம் நம்ம இது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ விலை தேவைப்படுது அப்படிங்கிற கொஸ்டின் நம்ம பார்க்கணும். டு வாட் எக்ஸ்டென்ட் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபைட் வித் த இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனில் இவ்வளவு திருப்தியாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். விச் ஆஃப் த கரிக்குலம் காம்பனன்ட்ஸ் ஆர் டெஃபிஷியன்ட், ஏதோ ஒரு டிஃபிஷியன்சி இருக்குது, இல்லை இந்த கரிக்குலமில் இந்த காம்பனண்ட் இந்த டாபிக் வந்து தேவையில்லாத டாபிக், இர்ரிலவெண்ட் டாபிக் எடுக்கலாம், இல்லை இந்த டாப்பிக்கில் வந்து சில அப்டேஷன் கொடுக்கலாம். அப்படிங்கும்போது அது டிஃபிஷியன்சி இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது மாறிக்கிட்டே இருக்குது. அஸ் ப்ராசஸ் எவாலுவேஷன் இஸ் மோஸ்ட் க்ளோஸ்லி அலைன்டு வித் இன்ஸ்ட்ரக்ஷன். The data associated with this element, that is instructional methods and activities, methods of assessing students' proficiency in learning and support services offered to
facilitate student learning ought to be gathered and evaluated. ஸோ ப்ராசஸ் எவாலுவேஷன்றது எதை அலைன் பண்ணுறதா இருக்கும் அப்படின்னா, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை எப்படி நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க, எப்படி நீங்கள் நடத்துகிறீங்க, அதுலேருந்து எப்படி வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறீங்க, ஆக்டிவிட்டீஸ் என்ன கொடுக்குறீங்க, எப்படி அசஸ் பண்ணுறீங்க, டெஸ்ட் வைக்கிறீங்களா, ஓரல் டெஸ்ட் வைக்கிறீங்களா, இல்லை குரூப் டெஸ்ட் வைக்கிறீங்களா, இந்த மாதிரிலாம் இருக்குது. பியர் அசஸ் பண்ண சொல்கிறீங்களா, இல்லை நீங்களே அசஸ் பண்ணுறீங்களா இண்டிவிஜுவலாக, இதெல்லாம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபிஷியன்சி லேர்னிங்லேயும் சப்போர்ட் சர்வீஸ்லேயும் நம்ம வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணணும். நம்ம அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு இப்படி நீங்கள் பண்ணுங்கள், இதை மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக் கொடுத்து அதை எவாலுவேட் பண்ணணும், பேப்பரை திருத்தணும். ப்ராடக்ட் எவாலுவேஷன்றது எதை டீல் பண்ணுதுன்னா, திஸ் டீல்ஸ் வித் எக்ஸாமினிங் த கரிக்குலம்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆன் ஃபார்மர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே படிச்சுட்டு போன அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து எக்ஸாமின் பண்ணுறது. ஓகே, இவங்க வந்து பிஇ சேர்ந்துருக்காங்க, எத்தனை பேர் இதில் குவாலிஃபை ஆகி அவங்க இன்ஜினியரிங் சேர்ந்துருக்காங்க, அவங்களால நீட் பாஸ் பண்ண முடியுதா, ஜேஇ பாஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்க்குறது. வாட் இஸ் த மொபிலிட்டி ஆஃப் ஃபார்மர் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த ஜாப் மார்க்கெட், வேலை அவங்களுக்கு கிடைச்சதா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறாங்க. ஹவு மச் சாட்டிஸ்ஃபைட் ஆர் த ஃபார்மர் ஸ்டூடெண்ட்ஸ் வித் தேர் ப்ரெசன்ட் பொசிஷன்ஸ். இந்த மாதிரி நான் இந்த நிலைக்கு வந்ததுக்கு காரணமே எங்கள் காலேஜ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக அவங்க கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது, எவ்வளவு மன திருப்தியாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறது. ஹவு டு எம்ப்ளாயர்ஸ் வியூ த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஃபார்மர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு மேனேஜர் இருக்காங்க, அந்த மேனேஜர் வந்து பார்ப்பாங்க இல்லையா, நீங்கள் வந்து இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களே, நீங்கள் எந்த காலேஜு எந்த ஸ்கூலு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிடைக்குதா. ஹவு மச் இஸ் த அடிக்வசி ஆஃப் த கரிக்குலம் இன் ப்ரிப்பேரிங் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் ஜாப் என்ட்ரி. ஸோ ஜாப் எப்படி ஒரு இண்டிவிஜுவலாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஒரு சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் இந்த காலேஜில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூ வரும், அதில் எக்ஸாம் எழுதலாம். அப்போ அங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைக்கிது அந்த கரிக்குலம் மூலியமாக அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்தது இந்த ப்ராடக்ட் எவாலுவேஷன்றது இந்த ஃபார்மர் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஃபோக்கல் பாயிண்ட்டாக வச்சு கொண்டு போகிறது, அவங்கள மையமாக கொண்டு அவங்க அந்த தரத்தை, குவாலிட்டியை, கரிக்குலமோட குவாலிட்டியை நம்ம செக் பண்ணுறது. ஃபீல்டு சர்வேஸ் ஆர் யூஸ்டு டு டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். சர்வே எடுப்பாங்க, யார் ஹையர் எஜுகேஷன் சேர்ந்துருக்காங்க, எவ்வளோ பேர் அதில் சக்சீட் ஆகிருக்காங்க, எவ்வளோ பேர் நல்ல ப்ராஃபிட்டபிள் எம்ப்ளாய்டாக இருக்காங்க, எம்ப்ளாயராக அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது. டேட்டா ஆர் கேதர்ட் ஃப்ரம் சோர்சஸ் சச்சஸ் எம்ப்ளாயீஸ் ஸ்ட்ரென்த். டேட்டாவை நம்ம வந்து வாங்கலாம், இந்த ப்ரொஃபஷனில் சேர்ந்துருக்காங்க, இப்படி இருக்காங்க. இன்குமெண்ட் ஒர்க்கர்ஸ் த்ரூ ஸ்கில் சர்வீஸ் ஆர் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வே. ஸோ ஏதோ ஒரு சர்வே எடுத்து இந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ் எங்கெங்கே ஹையர் எஜுகேஷன் படிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம கொண்டு போகலாம். டைமென்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா. அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கரிக்குலம் எவாலுவேஷன். எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது ஒரு கரிக்குலம் எவாலுவேஷன்றது என்னன்னு சொல்லியிருக்கோம், ஏற்கனவே சொன்ன டெஃபினேஷனே தான் திரும்பி சொல்கிறாங்க. அது ஒரு கலெக்ட் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணி டேட்டாவை கொண்டு போகிறது, இன் ஆர்டர் டு ஃபைண்ட் எஃபெக்டிவாக இருக்கா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, வேல்யூபுளாக இருக்கதா அப்படிங்கிற இதை கண்டுபிடிக்கிறது தான். கரிக்குலம் டிசைன் டெவலப்ட், learning environment provided, instructional process carried out, resource and materials used in the process of imparting education with a view improve its quality. ஸோ இது வந்து தரத்தை உயர்த்துதா அப்படின்னு பார்க்குறாங்க. thus functions of curriculum evaluation involve collecting data to identify and assess. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ கரிக்குலம் எவாலுவேஷன்னா என்ன, ஒன்றும் இல்லை, நீங்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை அசஸ் பண்ணுறீங்க. ஓகே, இதில் வந்து கரிக்குலம் ஆர் ஸ்டூடெண்ட்டோட தேவை பொறுத்து இருக்குது. கரிக்குலம் டிசைன் என்ன, இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ராசஸ் என்ன, இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் என்ன யூஸ் பண்ணுறீங்க, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் அவுட்கம்ஸ் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி அப்ஜெக்டிவ் செட் பண்ணுறது, ஸ்டூடெண்ட் ப்ராக்ரஸ் த்ரூ த கரிக்குலம், டீச்சரோட எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்குது, லேர்னிங் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, ரிசோர்ஸ் அலாட்மெண்ட் எப்படி இருக்குது, அவுட்கம்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இது எல்லாமே சேர்ந்தது தான் இது. இன்ஃபர்மேஷன் அப்டைன்டு ஃப்ரம் கரிக்குலம் எவாலுவேஷன் ஆர் யூட்டிலைஸ் டு ரிவைஸ் த கரிக்குலம் அண்ட் இம்ப்ரூவ் அப்பான் த ஃபாலோயிங். ஸோ ஒரு கரிக்குலம் எவாலுவேஷன் நடந்திருக்கு, அதில் என்னென்ன எதுலெல்லாம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே கொண்டு போகிறதான். கரிக்குலம் கண்டென்ட்டில் நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸை நீங்கள் கொஞ்சம் மாற்றணும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 2-way கம்யூனிகேஷன் இருக்குது, முன்னாடி என்ன இருக்காது, 2-way கம்யூனிகேஷன் இருக்காது, ஒன்லி 1-way இருக்கும்.
எஜுகேஷ்னல் ஃபெசிலிட்டிஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷனல் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுறாங்களா, ப்ரொஃபஷனல் க்ரோத் இருக்கா ஆஃப் டீச்சர்ஸை. டீச்சர்ஸ் வந்து எப்போ ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களும் பிஹெச்டி பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ க்ரோத் இருக்கா. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவுட்கம்ஸோட அப்ஜெக்டிவ்ஸ் இதிலெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ரிவைஸ் பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபங்க்ஷன்ஸு. அடுத்தது அப்ரோச்சஸ் டு கரிக்குலம் எவாலுவேஷன்.